வாவ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். இன்னும் மாம்பழம் இருக்கா? என்ன பல்ல காட்டுறாரு? நான் மாம்பழம் இருக்கா? அத போய் பழக்கடையில் கேள்றா. அறிஞ்சிட்டானே, உனக்கு ஒரு நாளைக்கு தேசிக்க உருட்டுவேன். அதுவும் அந்த கடையில் அன்னைக்கும் போய் கேளு போ. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. சாமி என்னோட அரைஞ்சிட்டான். அவனை நான் பழி வாங்கணும். அவன் கடையும் விலகக்கூடாது, அவன் காதலும் விலகக்கூடாது. தம்பி இந்த தேசிக்காக அவன் கால் மீதி ஒரு இடத்தை வேண்டி நேர்த்தவாறு இணைத்து நடக்கும். விடமாட்டான்டா. காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேகிறது. என்னை திரியாக்கி உன்னில் விளக்கேற்றி என்னாலும் காத்திருப்பேன். அழகூரில் புத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. சோம்பலிலே நான் ஒடிஞ்சி சாஞ்சிடுவேன். நீக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குரிலாக நான் இருக்க, நெடிலாக நீ வளர்க்க, சென்னை தமிழ் சங்கத்தமிழ் ஆனதடி. நெஞ்சோடு நாம் இருப்பேன். அன்பூரில் பூத்தவனே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோப்பேன், உயிர் நூலில் கோர்த்து
விடாமல் காப்பேன். உருட்டின தேசிக்கா வேலை செய்து தம்பி ஜோடி போறது அப்படி ஜாதகம் பார்த்து நம்ம அன்ற தேசியம் வாங்கிட்டு போனே அந்த ஜோடி பிரிஞ்சிருக்கிறேன். ஓ அந்த ஜோடி தாயா இந்த ஜோடி போயா நீயும் தேசிக்காயும் எப்படி மிஸ் ஆச்சு? ஓ நீனு போலையா ஹலோ தனு நிக்கானா? தனு இப்பதான் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருவன் லவ் பண்ணி கல்யாணம் கட்டுறான். இந்த விஷயம் தனுக்கு தெரியாம சிம்பிளா கல்யாணம் கட்டுறான்னு சொன்னான். அவன் பெனர் அடிக்கி அதை பெருசாகி போட்டான். நீ கொஞ்சம் தனுக்கு இந்த விஷயம் தெரியாம கொஞ்சம் பார்த்துக்கொள்ள. தனுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பார்த்துக்கொள்றேன். என்னையே மீறி இந்த விஷயம் தனுக்கு தெரிஞ்சா இனிமே என் கையில இல்லை. அவனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகி. தனுக்கு கால் வருது, என்னன்னு பார்த்துட்டு உனக்கு நான் கால் பண்றேன். தனு, உனக்கு லவ் பண்ணா பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும். உன்னை கண்ணில் மண்ணை தூவிட்டீங்க. நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 25ஆம் தேதியும் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் இந்த விஷயம் உன்னோட ஆளுங்களுக்கு தெரியும். ஆனால் உன்கிட்ட மறைக்கிறானுங்க. இப்படியான சம்பவம் இந்த ஜோடியோட ஸ்டாப் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுமான்றது உண்ட கையில் தான் இருக்கு. ஏதோ யோசிச்சு முடிவெடு. அந்த கப்பலோட ஃபோட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு.